Hello guys, this is my study vlog plus day routine தான். மார்னிங் சிக்ஸுக்கு எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேற்று படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு தமிழ் ரிவிஷன் பண்ணிடலாம், பாப்பா தூங்கும் போது பாலிட்டி ஐஎம்என் பார்த்துக்கலாம் தான் சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் யூனிட் 1 டார்கெட் 1 ஸ்கெடியூலில் போட்டு கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் முடிச்சிட்டேன். புக் பேக்கில் இருக்கிற இலக்கணம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சான்றோர்கள் புக்கு தான் படிச்சிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 டாபிக் முடிச்சிருந்தேன், அதையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா டெய்லி இப்போ 6 மந்த் கேப் விட்டதுனால டெய்லி ரிவிஷன் பண்ணால் தான் கொஞ்சமாச்சு மைண்டில் இருக்குது. சடனாக படிக்கும் போதும் கொஞ்சம் ஓகே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வரதுனால டெய்லியும் ஒரு டைம் படிக்கும்போது ஜஸ்ட்டு ஓரலாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு படித்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் வந்துட்டு மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் நம்பர் சீரீஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து நம்பர் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா தூங்கும்போது அப்படியே அதை ரிவிஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதில் அப்படியே பாப்பா எழுந்ததும் மூடி வச்சுட்டு டே ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலி சாட்டர்டே எடுத்த வீடியோ, இப்போ தான் டைமில் சொல்லிட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். பூஜை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். நிறைய ஒர்க் இருந்துச்சு, 1 வீக் ஆச்சு க்ளீன் பண்ணிவிட்டு. பூஜையும் பண்ணல, 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ அந்த விளக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு எதுவும் பண்ணிக்கல, பாப்பாவுக்கு தான் உளுந்தங்கஞ்சி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பூஜைலாம் சூப்பராக பண்ணி முடித்தோம். இப்போ வந்து பாப்பா ஒரு கொஞ்ச நாளாகவே சொன்ன பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோன்னா ஒரு 100%ல் 20% மேடம் கேட்குறாங்க. என் கூட வந்து பூஜை சாமி கும்பிட்றாங்க, அதே அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்குது. எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வந்தால் விளக்கெல்லாம் அழிச்சிட்டு கற்பூரம் ஏற்றுனா அதை அழிப்பாங்க. அது ஏதாச்சும் ட்ரெஸ்ஸோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, மேடம் நான் எப்படி பூஜை பண்ணணும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களே எடுத்து போட்டு வைப்பாங்க, எனக்கு வச்சு விடுவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம் ராகி பேன்கேக் தான் பண்ணியிருந்தேன். பனானா ராகி பவுடர் அப்புறம் நட்ஸ் பவுடர் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு பேன்கேக் தான் பண்ணியிருந்தேன். பாப்பா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கோல்டு டைமில் வந்து இது கொடுக்க மாட்டேன், ஏன்னா பனானா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக கீ போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, ஆயில் போட்டால் சாப்பிடவே மாட்டாங்க. 2 இயர்ஸ் ஆகுது, இப்போ வரையுமே பாப்பாவுக்கு தனியாக பண்ணி தரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சோண்டு சில்லி பவுடர் இருந்தாலுமே பாப்பா லைட்டாக டச் கூட பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க காரமே சாப்பிடாம. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.